நீங்க தாழ்மையாக ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, மன தாழ்மையா நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்து பாருங்க, அதனுடைய மகிமையே வேற. எல்லாம் தெரியும், எல்லாம் நடக்கும், எனக்கு அது அப்போ தெரியும், அப்படி தெரியும், இந்த பேச்செல்லாம் பேசுறது பாருங்க, அவனை கொண்டு ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் தெரிஞ்சவரை வச்சு கர்த்தருக்கு தேவையில்லை, கர்த்தருடைய தோட்டத்தில் அவனுக்கு தேவையே இல்லை, புறந்தள்ளிடுவாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய அறிவினாலதான் என்னை நடத்தணும் அப்படின்னு சரண்டர் ஆகி பாருங்க, கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு ஒண்ணு தெளிவா சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு கூட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு கூட